மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு மனைவிக்கு 1 ரூபா கூட இல்லையா? இது நியாயமா? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஜீவனாம்சம் வழக்கு பற்றி தான். இந்த வழக்கில் பல புதிய சட்ட மாற்றங்கள் உள்ளன. கணவன் அல்லது மனைவி பிரிந்து வாழும் சூழ்நிலையில் வாழ்வாதாரம் இல்லாதவருக்கு மாதந்தோறும் கொடுக்கப்படும் பணத்தையே ஜீவனாம்சம் என்று சொல்கிறோம். யார் ஜீவனாம்சம் கேட்கலாம்? மனைவி, குழந்தைகள், வயதான பெற்றோர், கணவன் வருமானம் இருந்தால் அவரிடமிருந்து கேட்க முடியும். திருமணம் முடிஞ்சது, ஆனா பொறுப்பு முடிவடையல. It means the marriage is over, but the responsibility is not over. ஜீவனாம்சம் அது பிச்சை இல்ல. கணவன் சம்பாதிக்கிறான், மனைவி குழந்தை கஷ்டப்படுறாங்கன்னா சட்டம் கேட்கும் ஒரே கேள்வியை விட வாழ முடியுமா? வாழ முடியலன்னா கோர்ட் தயங்காது. அப்ப கணவன் சம்பளம் பேசாது, கோர்ட் பேசும். ஜீவனாம்சம் தரலையா? அக்கவுண்ட் ஃப்ரீஸ், salary attach, arrest warrant. நினைச்சுக்கோங்க சட்டத்தோட ஸ்ட்ரென்த். ஜீவனாம்சம் வழக்கு என்பது பழிவாங்குவதற்கான ஆயுதம் அல்ல, வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு சட்ட உரிமை. எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு அனைவருக்கும் நன்றி. மேலும் சட்டம் தொடர்பாக தெரிந்து கொள்ள எனது சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் சரத்குமார், வழக்கறிஞர்.